தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி விஜயோடைய வாகனம் போயிருக்கு அப்படின்ற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது சிட்டிக்கு உள்ளே போகக்கூடிய பாதை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாதையை விஜயோடைய வாகனம் எடுத்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறமா தொடர்ந்து வரவேற்பு இருக்க போகுது. காவல்துறையினர் முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்தி வண்டியை வேகமாக கொண்டு போகிறதுக்கு உதவுவாங்க. ஏன்னா காலையிலேருந்து காத்திருக்கக்கூடிய வேலுசாமிபுரத்தில் காத்திருக்கக்கூடிய மக்களிடம் பேசுவதற்காக விஜயனுடைய வாகனம் விரைஞ்சு வந்துட்டுருக்கு. 1.5 கிலோமீட்டரை எவ்வளவு நேரத்தில் விஜயோடைய வாகனம் கடந்து வரும் அப்படின்ற கேள்வி இருக்குது. தொடர்ந்து இந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். தளபதி வராரு. என்ன கேளுங்க, நான் சொல்லலாம். நீ சொல்லணும். 2026 முதல்வர் சிஎம் யாருன்னா நம்ம டிவிக்கே தளபதி. ஓகே, தளபதி வராரு, பார்க்கணும். ரொம்ப கனவு, ரொம்ப நாள் கனவு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பார்க்கணும். ஹைவேஸ்லேருந்து விஜயோடைய வாகனம் இப்போது சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. கரூரை நோக்கி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் அவருடைய வாகனம் ஊர்ந்து தான் போக போகுதுன்னு தெரியுது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், விஜயுடைய வாகனம் கரூர் நகருக்கு வெளியில் பைபாஸ்லேருந்து இறங்கிருச்சு. அவரை வரவேற்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம். 3வது கட்ட சுற்றுப்பயணத்துல முதல் தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதியை நிறைவு செய்துவிட்டு, அதாவது நாமக்கல் பகுதியில உரையாற்றி விட்டு கரூரை நோக்கி புறப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகி தற்போது கரூருடைய பைபாஸ் பகுதியிலிருந்து ஜங்ஷன் பகுதிக்குள்ள நுழையிறது திருக்காம்புலியூர்.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.